ஓகே, இப்போ நம்ம பாரு, இந்த தியரம் வந்து பேஸ் தியரம். போன ப்ராப்ளம் மாதிரி இதை வந்து அப்படியே டைரக்டா சால்வ் பண்ணிட முடியாது. இங்க நிறைய ட்விஸ்ட் வச்சிருக்காங்க, ட்விஸ்ட். அதை நம்ம அப்படியே டிஸ்கவர் பண்ணி நம்ம கொண்டு வர போறோம். என்ன சட்டன் ஃபேம் ஹேஸ் பிளான் அப்படிலாம் வாசிக்க கூடாது. ஏபிசிங்கிறது 3 மிஷின்ஸ். அதுதான் இப்ப நம்மளுக்கு மெயினா தேவை. அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? ஐசி சிப்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதை தெரிஞ்சுக்கிடணும். தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா கேட்டுங்க. அவுட்புட்ஸ் ஃப்ரம் பி அண்ட் இதுல இருந்து வரோம். க்ளூ கொடுத்துருக்காங்க இன்டைரக்டா. அது எவ்வளவு பெர்சன்டேஜ் ஏ ப்ரொடியூஸ் பண்ணுது, பி ப்ரொடியூஸ் பண்ணுது, சி ப்ரொடியூஸ் பண்ணுதுலாம் தரல. இன்டைரக்டா தந்திருக்காங்க. எப்படின்னா, ஏங்கிறது பி டிசிம கிடைக்கும் ட்வைஸ். ட்வைஸ் என்னது? 2 மடங்கு. அப்ப நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் ஒருத்தன் இருக்கான், இன்னொருத்தன் அங்க இருக்கான். இவன் ஏன்னு ஒரு நபர், அவன் பின்னு ஒரு நபர். தெரியுதா? ஏங்கிற நபர் பிங்கிற நபரை உடைக்கும். அதாவது அவன் வந்து பிங்கிற நபர் ஒரு இட்லி சாப்பிட்டான்னா இவன் என்ன செய்வான்? 2 இட்லி சாப்பிடுவான். அதுதான் கான்செப்ட். வேற எதுவும் நினைச்சிடாங்க. ட்வைஸ் ப்ரொடியூஸ்ட் ட்வைஸ். ஏங்கிறது ப்ரொடியூஸ்ட் ட்வைஸ் தி அவுட்புட் ஃப்ரம் பி. பியை விடைக்கும் ட்வைஸ். பிங்கிறவன் ஒரு இட்லி சாப்பிட்டா ஏங்கிறவன் எத்தனை இட்லி சாப்பிடுவான்? 2 இட்லி சாப்பிடுவான். அடுத்தது பாரு, B produce twice output from C. அதாவது அடுத்தது சொல்லியிருக்கு பாரு. சரிதா? அப்போ B வந்து C சாப்பிடுற வரைக்கும் டபுள் மடங்கு சாப்பிடுவான் அப்படின்னு வருது. இது க்ளூ. இப்ப நேரா க்ளூ எடுத்துட்டு நம்ம மேட்டர் வருவோம். இப்ப பாத்து சொல்யூஷன்ல தந்திருக்கூடிய க்ளூல இருந்து எப்படி கொண்டு வரலாம்னு பாரு. இப்போ எது குறைவா சாப்பிடுவான் நமக்கு தெரிஞ்சிடும். ஏ வந்து B யோட அதிகமா சாப்பிடுவான். ஏ வந்து என்னது? பி விடையும் அதிகமா சாப்பிடுறான். பி வந்து சி விடையும் அதிகமா சாப்பிடுறாங்க அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, யாரு குறைவு அதை பிடிக்கணும். இதுல யாரு குறைவு? சி. சி எடுக்கணும். லெட் இப்ப இட்லி உள்ள இடத்துல ஐசி சிப்ஸ் கொண்டு வந்துடணும். தெரியுதா? அப்போ சி லெட் சி ப்ரொடியூஸ்ட் 1 IC chips. ஒரே ஒரு ஐசி சிப் தான் யாரு ப்ரொடியூஸ் பண்றா? சி. ஏன்னா இது என்னன்னு தரல, நம்மளுக்கு தந்திருக்கா? தரல. அவன் நம்மளாட்ட எடுத்துரு. இதை கொண்டு வந்தாதான் சோ சி விடைக்கும் பிங்கிறது ட்வைஸ். அதாவது சி வந்து ஒரே ஒரு இட்லி சாப்பிட்டாச்சு அப்படின்னா பி வந்து எத்தனை இட்லி சாப்பிடும்? ட்வைஸ், 2 அப்படி வரணும். சோ என்னது? B produced 2 IC chips. ஏன் 2 சொல்லிட்டோம்? C விடைக்கு டபுள். இதுல since twice C. அது சும்மா உனக்கு தெரியுது. தெரியுதா? அடுத்தது வேற ஓடி வரணும். and லாஸ்ட்ல A produce எத்தனை? B விடைக்கும். சப்போஸ் B வந்து 2 இட்லி சாப்பிட்டா A வந்து என்ன செய்யுது? ட்வைஸ் 4 இட்லி சாப்பிடும். தெரியுதா? அப்போ 4 IC chips. Since twice B. A வந்து twice B. B விடைக்கும் டபுள். இப்படி கொண்டு வந்துட்டோமா? இப்ப இதை எப்படி கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படின்னா, ரேஷியோக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஏ எத்தனை இட்லி சாப்பிடும்? 4:2. தெரியுதா? அடுத்தது பி எத்தனை இட்லி சாப்பிடும்? ஐசி சிப்ஸ் 2. சி 1. இந்த ரேஷியோவை டைரக்டா கொடுக்காம இப்படி கொடுத்துட்டாங்க. நம்ம அதை அப்படி எடுத்துட்டோம். ஓகேவா? சரி, இப்போ பாரு, அது எத்தனை பெர்சன்டேஜ் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏ ப்ரொடியூஸ் எத்தனை ஐஸ் சிப்ஸ் அப்படின்னா எத்தனை பெர்சன்டேஜ்னா நல்லா பாத்துக்க. இதுல டோட்டல் எத்தனை வரும்? 4 + 2 + 1. இது சைடுல ரஃபா போட்டுங்க. 4 + 2 + 1 எத்தனை வருது? 7. டோட்டலா 7 இட்லி இருக்கு. அதாவது 7 ஐசி சிப்ஸ் இருக்கு. அந்த டோட்டல் 7 ஐசி சிப்ஸ்ல பி எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணுது? 4.
எவ்வளவு 4 கால்குலேட் 4 divided by 7 0.71 அதாவது 57.1% யாரு ப்ரொடியூஸ் பண்றா அந்த ஃபேக்டரியில ஏ மொத்தம் 3 மிஷின் யாரெல்லாம் ஏ பி சி ஏ வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுது 57.1 எடுத்துட்டோமா போன ப்ராப்ளத்துல டைரக்டா இருந்தா இந்த ப்ராப்ளத்துல நம்ம இட்லி கணக்கா கொடுத்துட்டானா அவன் ஐசி சிப்னு கொடுத்தா நம்ம இட்லிக்கு கன்வெர்ட் பண்ணி எடுத்துறோம் தெரியுதா நம்மளுக்கு எது வருதோ அதுக்கு கொண்டு வந்துடணும் அடுத்தது பி produced இந்த டோட்டல் ரேஷியோல 7ல எத்தனைவா அது ரெடி பண்ணுவோம் 7 சிப் ரெடி பண்ணோம்னா 2 யாரு ரெடி பண்ணுவோம் எந்த மிஷின் ரெடி பண்ணுவோம் பி 2 என்னது 0.286 அப்படின்னா 28.6% யாரு ப்ரொடியூஸ் பண்ணுவா பி வந்து ஏ பி வந்து என்ன செய்யும் 28.6%. அடுத்தது ஒரு ஆள் இருக்கார் சி produced மொத்தம் 7 சிப் இருக்குது அதுல ஒரே ஒரு சிப் தான் யார் ரெடி பண்ணுவா அந்த ஃபேக்டரியில சிங்கிறவர் ரெடி பண்றாரு தெரியுதா என்ன வருது 0.1443 ரொம்ப கஷ்டப்படக்கூடாது தெரியுதா இதெல்லாம் உங்களுக்கு சர்வ சாதாரணம் சரி நம்ம அதுக்கும் தனியா கிளாஸ் இருக்கு வருத்தப்படாதுங்க எக்ஸ்பிளனேஷன் கரெக்டா கொடுப்போம் சரி இப்போ 14.3% வந்து யாரு ப்ரொடியூஸ் பண்றா சி அப்படின்னு இதை நீ எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாரு 100% வரும் ஆட் பண்ணி பாரு டக்குன்னு வரும் வெயிட் பண்ணுங்க வந்துட்டா அப்போ டோட்டல் ப்ரொடக்ஷன் வந்துட்டா அதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்குதா இல்ல அப்ப நம்ம கண்டுபிடிச்ச ரேஷியோ கரெக்ட்ங்கிறது அர்த்தம் ஓகேவா சரி நம்ம அடுத்த கதைக்கு வருவோம் இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கிடைச்சிட்டு ஏபிசி கிடைச்சிட்டு நெக்ஸ்ட் இங்க என்ன கொஸ்டின் பார்க்கணும் வரணும் என்ன கேட்டிருக்கான் find the probability that it came from இங்க a customer receives a defective product கேட்டிருக்கான் கஸ்டமர் வந்து ரிசீவ் பண்ணும்போது டிஃபெக்டிவ் ப்ராடக்ட் வரதுக்கான ப்ராபபிலிட்டி ஒன்று கேட்டிருக்கான் அதே நேரத்தில் அந்த ப்ராடக்ட் எது கிரியேட் பண்ணதா இருக்கணும் பி கிரியேட் பண்ணதா இருக்கணும் அப்ப அதுக்கு மேல ஸ்டெப்ல இது வரணும் நான் டிஃபெக்டிவ் ப்ராடக்ட் பை ஏபிசி தான் தந்திருக்கான் இங்க தந்திருக்கிறது எல்லாமே என்னது நான் டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்ஸ் ஏ வந்து எவ்வளவு நான் என்னது டிஃபெக்டிவ் ப்ராடக்ட் கொடுக்குது 0.85 ஆக்சுவலி 57.1 தான் எத்தனை பர்சன்டேஜ் 0.85% நம்ம பென்ஷன் இருக்குல்ல தெரியுதா அதை கன்சிடர் பண்ணிடணும் 57.1 அதாவது 50% பென்ஷன்ல தான் ஃபேமிலி பென்ஷன் எவ்வளவு 60% மொத்தத்துல இல்ல அதே போல 57.1% தான் எவ்வளவு பர்சன்டேஜ் 85% தெரியுதா அது என்னது நான் டிஃபெக்டிவ் கொஸ்டின் என்னது டிஃபெக்டிவா இருக்கிறதுக்கு சான்ஸ் தான் கேட்டிருக்கான் அப்போ நான் டிஃபெக்டிவ் என்ன இருக்குது அதுல இருந்து டிஃபெக்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் நல்லா பாத்துங்க பி produced ஃபர்ஸ்ட் ஏ produced ஏ produced டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா 85% வந்து நான் டிஃபெக்டிவ் அப்படின்னா டிஃபெக்டிவ் எவ்வளவு இருக்கும் 15% டிஃபெக்டிவ் தானே 85% நான் டிஃபெக்டிவ்னா டிஃபெக்டிவ் எவ்வளவு என்னது 15% டிஃபெக்டிவ் ஒரு மேட்ச்ல இந்தியா ஜெயிக்கிறதுக்கு 85% சான்ஸ்னா 15% வந்து தோக்கிறதுக்கு சான்ஸ் கரெக்டா அதே கதை தான் இங்க வரும் ஏ produced நல்லா கேட்டங்க நான் டிஃபெக்டிவ் 1 minus 0.85 இங்க 85% ஒண்ணுனானது 100% 100% வந்து 85% கழிச்சா என்ன வரும் 15% அதாவது இங்க வந்து 0.15% produced defective chips A வந்து 0.15 அதாவது 15% defective கொண்டு வருது அதே போல similarly B produced இங்க பாரு B produced நல்ல ப்ராடக்ட் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணுது 75% that means 0.75 அப்ப defective 25% அப்ப 1 minus 0.75
equal to 0.25 defective chips produce பண்ணுது. அடுத்தது C produced 1 minus இது வந்து good 95% good தான் produce பண்ணுது. அப்ப defective 5% 50% வந்துரும். sorry 5% எப்படி எழுதலாம் 0.05 அதாவது 1 minus 0.95 equal to 0.05 சில பேர் இந்த இடத்துல 0.5 போட்டுருவாங்க தெரியுதா 0.05 நம்ம எல்லா கதையும் நம்ம எடுத்துட்டோமா என்ன அடிச்சு முளைக்கிற வேண்டியதா இது A B C அப்படியேவா 0.571 0.143 அடுத்தது sorry 0.286 0.286 அடுத்தது 0.143 தெரியுதா அடுத்தது டிஃபெக்டிவ் அப்படி வரிசை எழுதலாம் 0.15 0.25 0.05 so இத வந்து B1 லேபிள் கொடுக்கிற B2 B3 லேபிள் கொடுக்கிற தெரியுதா டோட்டல் டிஃபெக்டிவ்னா என்ன செய்யணும் ரெண்டே மல்டிபிள் பண்ணனும் பிளஸ் இந்த ரெண்டே மல்டிபிள் பண்ணனும் பிளஸ் இந்த ரெண்டே மல்டிபிள் பண்ணனும் டோட்டல் டிஃபெக்டிவ் ப்ராடக்ட் அதுல நம்ம யாரு B ஐ டார்கெட் பண்ணுவாங்க B கொடுக்கக்கூடிய டிஃபெக்டிவ்னு சொன்னா என்ன செய்யணும் டோட்டல் டினாமினேட்டர்ல வரணும் இந்த ரெண்டே ப்ரொடக்ஷன் பண்ணது எங்க வரணும் நியூமரேட்டருக்கு வந்துறணும் C கேட்டா இத தூக்கி மேல கொண்டு வந்துறணும் and ரெண்டு and கொடுத்துட்டானா என்ன செய்யணும் இந்த ப்ராடக்ட் பிளஸ் இந்த ப்ராடக்ட் தெரியுதா சரி ஓகே இப்போ நம்ம பாலத்துக்கு கொண்டு போயிரலாம்ல இப்போ அத ஸ்டில் பண்ணிக்க ஓகே நம்ம பாலத்துல என்ன கேட்டிருக்காங்க அப்படினா டோட்டல் டிஃபெக்டிவ் அப்ப நம்ம வந்து என்ன செய்யணும் லெட்ஸ் be a defective items defective chips IC chips அப்போ probability of defective IT chips என்னலாம் கிடைக்கும் அப்படினா நல்லா பாத்துக்க probability of defective items ரொம்ப சிம்பிள்டா நல்லா பாரு இந்த ரெண்டே மல்டிபிள் பண்ணனும் ஓகேவா அப்படினா நம்ம வந்து அத சிம்பாலிக்கா என்ன சொல்லணும் probability of B1 அப்படிங்கிறது என்னது ஏங்கற மிஷின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம் ஏங்கற மிஷின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம் எத்தனை பர்சன்டேஜ் ஐசி சிப்ஸ் வந்து எத்தனை பர்சன்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுது into probability of இதுல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினா டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் தான் யார் ப்ரொடியூஸ் பண்ணதா இருக்கணும் ஏங்கற மிஷின் ப்ரொடியூஸ் பண்ணதா இருக்கணும் so B1 அதோட லேபிள் B1 plus probability of B2 சீங்கற மிஷின் ப்ரொடியூஸ் பண்ண ஐட்டம்ஸ்லாம் என்ன வருது probability of defective by சீங்கற B மிஷின் plus probability of B3 போன ப்ராப்ளம் அதுதான் B3 probability of defective items by B3 அப்ப வேற ஒண்ணும் இல்ல இந்த ரெண்டே மல்டிபிள் பண்ண போற கரெக்ட்டா இதுக்கு பதிலா 0.571 into இத மல்டிபிள் பண்ணு 0.15 plus next 0.286 into 0.25 plus 0.143 into 0.05 so இத மட்டும் கால்குலேட் பண்ணி சொல்லுங்க probability of defective items ஸ்டில் பண்ணிட்டு சொல்லு 0.164 இது ஆன்லைன்ல இருக்கு சரி ஓகே சோ இது வந்து டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து ஐட்டம் வந்து அவன் கைக்கு போகுது யாருக்கு கைக்கு போகுது கஸ்டமர் கைக்கு போய் ஐட்டம் எல்லாம் சேருது அப்போ அது டிஃபெக்டிவா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி மட்டும் கிடையாது அது எந்த மிஷின் ப்ரொடியூஸ் பண்ணதா இருக்கணும் எது क्वेश्चन கொடுத்திருக்காங்க பி அப்போ பி ப்ரொடியூஸ் பண்ணதா இருக்கணும் கஸ்டமர் கையில ப்ராடக்ட் போயிட்டு
அது டிஃபெக்டிவா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி பட் அந்த அது ஒண்ணு, அது எந்த மிஷின் ப்ரொடியூஸ் பண்ணதா இருக்கணும், பி. தெரியுதா? அப்ப என்ன செய்யறோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப், நல்லா பாத்துங்க, B2 B2ங்கிறது யாரு ப்ரொடியூஸ் பண்ணது, Bங்கிற மிஷின் ப்ரொடியூஸ் பண்ணது, அது டிஃபெக்டிவா இருக்கணும். தெரியுதா? அத that must be defective. அது எது ப்ரொடியூஸ் பண்ணதா இருக்கணும், B2, அதாவது Bங்கிற மிஷின் ப்ரொடியூஸ் பண்ணதா இருக்கணும். ஈக்குவல் டு, அப்ப என்ன செய்யறோம், டோட்டல் ப்ராபபிலிட்டி ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். டோட்டல் டிஃபெக்டிவ் ப்ராபபிலிட்டியில எடுத்துட்டு நல்லா பாத்துக்க, என்ன இருக்குல்ல, இந்த கதையை இங்க கொண்டு வரோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் B2 into probability of D by B2. So equal to, இதோட வேல்யூ என்னது, என்ன இருக்குது, 0.286 into 0.25 divided by defective items 0.164. So இதோட வேல்யூ சொல்லுங்க பாப்போம். Probability of B2 by D equal to 0.23436. 436. அது என்ன மீனிங், 43.6% வந்து சான்ஸ் இருக்கு. அது எது சான்ஸ் இருக்குது, கஸ்டமர் கையில கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் டிஃபெக்டிவா இருக்கணும். அது எது ப்ரொடியூஸ் பண்ணதா, பி ப்ரொடியூஸ் பண்ணதுக்கான சான்ஸ். தெரியுதா? சரி, ஓகே, ரைட்.